யாருடா சாமி நீங்க? இப்பதான்டா மேட்ச் வச்சு செஞ்சீங்க நியூசிலாந்து. அதுக்குள்ள மறுபடியுமாடா? இருந்தாலும் நியூசிலாந்து ரொம்ப பாவம்டா. இப்பதான்டா ஒடியல் ஜெயிச்சாங்க. ஆனா நீங்க T20 செய்றீங்களாடாப்பா? அவனுங்க ஒரு 208 ரன் அடிக்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டானுங்க. ஆனா நீங்க 15 ஓவர்ல மேட்சை முடிச்சு போயிட்டீங்களாடாப்பா? எப்பாடி இஷான் கிஷானே? சையத் முஸ்டபி டிராஃபில எங்க விட்டியோ அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கடாப்பா. சரியான அடிடாப்பா. மொரட்டு ஃபார்ம்ல இருக்கேன் தலைவன். 32 பால்ல 76 ரன் அடிச்சு வச்சிருக்க. 11 4 4 சிக்ஸு. ஒவ்வொரு பவுலரையும் விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கி செஞ்சு விட்டான்டாப்பா. அப்புறம் நம்ம 360 டிகிரி சூரியகுமார் யாதவ். தலைவனுக்கு ரொம்ப நாளா கட்டம் சரியில்லாம இருந்துச்சு. தலைவன் பேக் டு ஃபார்ம். வேர்ல்டு கப் வந்துடுச்சு, தலைவன் ஃபார்முக்கு வந்துட்டியான். இவன் ஒரு பக்கம் அடிக்கிறானா, அவன் ஒரு பக்கம் மாத்தி 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 அடி போட்டு நியூசிலாந்தினி அவ்வளோதான். வாயே திறக்க மாட்டாங்கடாப்பா. தலைவனும் சும்மா இல்லை. 37 பால்ல 82 ரன் அடிச்சு வச்சிருக்கேன். நார்த் அவுட் வேற. 9 4 4 சிக்ஸு. நியூசிலாந்து பவுலரை கதற விட்டியா. ஸ்ட்ரைக் ரேட்டு 220க்கு மேலே. இதுக்கு மேலே என்னடா வேணும்? அப்புறம் நம்ம ஆரம்பிச்சாமி சிக்ஸர் தூபு. தலைவன் வந்தியா போட்டு பொழந்துட்டேன். இவன் ஒரு பக்கம் 18 பால்ல 36 ரன் அடிச்சு வச்சிருக்கேன். ஒரு 4 3 சிக்ஸு. தலைவனும் சரியான கேமியோ. இதுக்கு மேல வேல்யூ இப்ப யாருக்குடா? நமக்குதான். இவனுங்கெல்லாம் இப்படி பெர்ஃபார்ம் பண்றத பார்த்தா நமக்கே இப்படி இருக்கே. அவன் மற்ற டீமுங்கெல்லாம் என்ன யோசிச்சுட்டு இருப்பானுங்க? மொரட்ட சம்பவம் காத்திருக்குடா. எவ்வாடே நான் போடுற வீடியோ 1000 பேர் பாக்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விடுங்க மக்களே.